சார் நீங்கள் சொன்ன மாதிரி வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 33 பேர்கிட்ட வந்து பிடிச்சாங்க இங்கே மாங்காடு குன்றத்தூர்லாம். ஸோ ரொம்ப ஈஸியான அசஸ் அவங்களுக்கு கிடைக்குதா? ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய போலி ஓட்டர் ஐடிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ரேஷன் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக அசஸ் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. மேற்கு வங்காள மாநிலம் இருக்கு இல்லையா, அதோட பார்டர் தான் பங்களாதேஷ். அங்கேருந்து அவங்க அப்படியே உள்ளே வந்துடுறாங்க, ஊடுருவி வந்துடுறாங்க. மிலிட்ரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி எப்படி வராங்கன்னு தெரில. உள்ளே வந்தவங்க இந்த ஊர்களில் வந்து கூலி வேலை செய்கிறாங்க. அங்கே ஒரு குடிசை வீட்டில் தங்குறாங்க, இல்லைன்னா ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறாங்க. இங்கேயே வந்து இருக்கிறேன்னு சொல்லி ரேஷன் கார்டு வாங்கிடுறாங்க, இங்கேயே ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க, இந்தியன் சிட்டிசனாக மாறிடுறாங்க. இப்போ இந்தியன் சிட்டிசனுங்கிற பேரில் அவங்க அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணி வராங்க. திருப்பூருக்கு வராங்க, எல்லா ஊருக்கும் வராங்க. ஏற்கனவே ஒரு கதையில் நடந்த சம்பவம். சீமா அப்படின்னு ஒரு பெண், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. திருமணமாகி 4 குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே, 45 வயசு இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் வந்து துபாயில் வேலை செய்கிறார். இந்த அம்மா இன்ஸ்டாகிராமில் உத்தரப்பிரதேஷ் சேர்ந்த ஒரு பையன் கூட பழக்கம். அந்த பழக்கம் வந்து இவங்களுக்கு லவ்வாக மாறுது. இவங்க அங்கேருந்து நேபாளத்துக்கு வந்து 4 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நேபாளத்தில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த பையன் கூட வந்து குடும்பம் நடத்தி இங்கேயும் ஒரு குழந்தைய பார்த்துட்டாங்க. இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானிலாம் வெளியே போகணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்தியாவோட மருமகள் அப்படிங்கிறாங்க. ஒரு எதிரி நாட்டிலிருந்து எப்படி சுற்றிட்டு உள்ளே வர முடியும் அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்போ இந்த தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளும் அந்த பக்கம் இருந்தானே இங்கே உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க. ஆனாலும் அவங்க அங்கேருந்து தாண்டி தானே வந்தாங்க, எல்லை தாண்டி தானே வந்தாங்க. எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும். அதில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால். ஏன் இங்கே இதுக்கு அமெரிக்காவிலே பாருங்களேன், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, கனடாவில் இருந்தும் அர்ஜென்டினாவில் இருந்தும் எல்லை தாண்டி உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கு தடுப்பு சுவர்லாம் கூட கட்டி பார்த்தாங்க, அதையும் தாண்டி வராங்க. ஆக அமெரிக்காவிலே தடுக்க முடியல. அவ்வளோ முன்னேறிய ஒரு பணக்கார பெரிய நாடு, எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச நாடு, எல்லா வசதிகளும் உள்ள நாடு. எலக்ட்ரானிக் துறை மூலமாக எப்படி தடுக்க முடியுங்கிறது தெரிஞ்சிருந்துமே தடுக்க முடியல. பட் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சார் இமீடியேட்டாக? எல்லாத்தையும் பண்ணலையே, இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இன்னும், அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்களும் பக்கத்தில் கனடாவை சேர்ந்தவங்களும். அதனால சொல்லி கனடா வந்து என்னோட இன்னொரு மாநிலம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, அங்கேயும் இந்த விஷயம் இருக்குது. ஆனால் இது இந்த நடந்த விஷயத்தை நியாயப்படுத்தலை. இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. Presta Premium Women's Wear. Let your body love it.